அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. நம்ம முன்னாடியே இருக்கும் சில விஷயங்கள் அதிகமாக சிம்பிளாக இருப்பதால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை கவனிக்கவே மாட்டோம். அப்படியே விட்டுருவோம். சிம்பிளாக இருக்கிறத கவனிக்கிறது அப்படி விட்டுருவோம். இப்போது நம்ம ப்ரீச் பண்ணுறோம், பேசுவோம், நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறீங்க. இது நார்மலாக ஒரு டவுட், இந்த காற்று எப்படி உங்கள் குரலை கேரி பண்ணது எடுத்துகிட்டு போகுது, எப்படி என்னுடைய வாய்ஸ் இப்போ உங்கள் வரை ரீச் ஆகுது? ஒரே காற்றில் 100 பேர் பேசுகிறாங்க, ஃபோன் கால் நடக்குதா இல்லையா, வைஃபை சிக்னல்ஸ் போகுது, வீடியோ கால்ஸ் வருது, ஸ்மெல், ஹீட் எல்லாம் ட்ராவல் ஆகுது. ப்ரோ மிக்ஸ் ஆகாமல் எப்படி ட்ராவல் ஆகுது? ஒரு ஏர் மாலிக்யூல், ஒரு ஏர் மாலிக்யூல் இத்தனை வேலை ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுமா? இம்பாசிபிள் தான் இல்லையா? நீங்கள் ஒரு ரூமில் இமேஜின் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் உள்ளே இருக்கிறாங்க, அனைவரும் ஒரே நேரத்தில் பேசுகிறாங்க, ஒரு ரூமில் அடைச்சிக்கிறோம், எல்லாம் ஒரே நேரத்தில் பேசுகிறாங்க. நீங்கள் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அந்த சேம் ஏர், அந்த காற்று அனைத்து வாய்ஸையும் பர்ஃபெக்டாக கேரி பண்ணுது. ஒருத்தருக்கும் மிக்ஸே ஆகலை அந்த காற்று. நமக்கு தான் கேட்கல, அந்த காற்றுக்கு எதுவும் மிக்ஸ் ஆகலை. ப்ரோ சும்மா ஃபிசிக்ஸ் இல்லை ப்ரோ, இதுக்கு பின்னாடி ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இப்போ நான் பேசுகிறப்போ காற்று ஃபார்வர்ட் போகலை, ஒரு மாலிக்யூல் இருந்து இன்னொரு மாலிக்யூலுக்கு பாஸ் ஆகுது, ஒரு மாலிக்யூல் வந்து இன்னொரு மாலிக்யூலுக்கு பாஸ் ஆகுது. பீப்புள் பிரிக்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி, ஒரு செங்கலை பாஸ் பண்ணிட்டு போகல, அந்த மாதிரி அத்தனை மாலிக்யூல்ஸ் இருந்தாலும் ஒவ்வொன்றும் சரியாக வேலை பண்ணுது. மிஸ்டேக் இல்லை, டிலே இல்லை, கன்ஃபியூஷனும் கிடையாது. ப்ரோ இதெல்லாம் ஏர் தானா பண்ணுது, அந்த காற்று தான் பண்ணுதா? அதுக்கு பிரெயின் இருக்கா? அதுக்கு அந்த நாலேஜ் இருக்கா? இல்லை, அது ஒரு டூல் தான் ப்ரோ. எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவரோட பவருக்கு கிடையாது, கவர்மெண்ட் பவரை கொண்டு வேலை பண்ணுறது, அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒரு ஹையர் பவர் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு ஹையர் பவர், ஹையர் அத்தாரிட்டி. இப்போ சாயில் இந்த மண்ணை பற்றி நினச்சி பாருங்க ப்ரோ, நினச்சி பாருங்க, ஒரே மண்ணில் நீங்கள் விதைய போடுறீங்க, ரோஸ் வருது, ஆப்பிள் வருது, லெமன் வருது, ஒரே சாயில் ப்ரோ, ஒரு மண். அந்த மண்ணு நாலேஜ் இருக்கா? அந்த சாயிலுக்கு நாலேஜ் இருக்கா? இது ரோஸ் சீடு, இது மேங்கோ சீடு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா? அது பிரித்து பார்க்குமா? இவங்க போட்டது இப்போ இந்த ரோஜா சீடு போட்டான், ரோஜா விதையை போட்டாங்க, அதுக்கு நாலேஜ் இருக்கா? இல்லை. நான் அவுட்புட் எப்படி வரும்? பர்ஃபெக்டாக வரும், ஒரு தவறும் இல்லை, பெர்ஃபெக்டாக வரும். ஒரு மிஷினில் ஒரு வுட்டு போடுறீங்க, ஒரு வுட்டு ப்ராடக்ட் வரும். ஆனால் வுட்டு போட்டால் ஒரு தக்காளியோ வேறு ஏதாவது வருமா? இல்லை, லாஜிக் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி டேஸ்ட்லெஸ் சாயில் இருந்து, அந்த மண்ணுக்கு டேஸ்ட்டே கிடையாது, ஆனால் கலர்ஃபுல்லான ஸ்வீட்டான பழங்கள் வருதுலேருந்து. ஆட்டம்ஸ்க்கு நாலேஜ் இல்லை, லைஃப் இல்லை, டெசிஷன் எடுக்க முடியாது. அப்போது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? யோசிச்சு பாருங்கள். ரெண்டே ஆப்ஷன் தான். யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ரெண்டே ஆப்ஷன் தான். அல்லாஹ் கண்ட்ரோல் பண்ணுறான், இல்லை ஒவ்வொரு ஆட்டமும் கடவுளா? எதில் வச்சுக்கணும்? கடவுள் ஒரு ஆட்டம் கடவுள் ஆட முடியுமா? ஒவ்வொரு ஆட்டமும் காட் அப்படின்னு சொன்னால் சண்டை ஃபித்னா கேஸ் தான் வரும். ஆனால் நாம் ஆர்டர் பார்க்குறோம். ஆர்டர் மீனிங் ஒரே கண்ட்ரோலர். ஒரு ஆர்மி, ஒரு இராணுவம் வந்து ஒரு மார்ச் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கமாண்டர் இருக்கான், சும்மா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸுக்கும் ஒரு கமாண்டர் இருக்கான், கமாண்ட் பண்ணக்கூடிய இருக்கிறான். யார் அவன்? தான் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நீங்கள் மூச்சு, நீங்கள் ப்ரீத் பண்ணுற ஒவ்வொரு நேரமும் ஒரு ரிமைண்டர், ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு சைன், ஒரு அடையாளம். அதனால இஸ்லாம் சொல்லுது, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வேறு எதுவும் காட் இல்லை, கடவுளாக முடியாது. ஒரு டீப் பிரெத் எடுக்கிறோம், அப்புறம் சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் நேர்வழி செலுத்துறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.